வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சீசனல் ஃப்ரூட் தான், இப்போ நல்லா கிடைக்கும் இந்த பழம். இதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். 1 கப் ரவை, 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், இது கூட நம்ம எடுத்து வச்ச பைனாப்பிளாக மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நீங்கள் கொஞ்சம் அதோட பல்ப் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து நான் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து வறுத்துற போகிறோம். ஸோ ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த பைனாப்பிளில் பாதியை சேர்த்து இந்த நெய்யிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நெய்யிலே நல்லா வதங்கிடட்டும். இப்போது நம்ம ரவைக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவுக்கு அந்த பைனாப்பிள் அடித்ததையும் அதோட எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா இதோடு கலந்து விட்டுடலாம். ஸோ இதில் ஃபுட் கலர்லாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே நேச்சுரலாகவே ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட நம்ம வந்து ஏலக்காயோ இல்லை வேறு எந்த எசன்ஸ்லாம் ஆட் பண்ணோன்னா இந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் வந்து மாறி போயிடும். அதனால் நீ எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இந்த சுகரோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பைனாப்பிள் கேசரி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.